சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், வழக்கம் போல நம்ம ஷோக்கு நிறைய நேர்கள் பாராட்டியிருக்காங்க, பல கேள்விகளும் கேட்டிருக்காங்க. குறிப்பா ஐடி செக்டரை பத்தி நிறைய நேர்கள் கேள்வி கேட்க முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. நீங்களும் பார்த்திருப்பீங்க சார். ஆக்சுவலி நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதனால அதை தவிர்த்துட்டு மற்ற கேள்விக்கு நம்ம போலாம் சார். நானும் அதான் நினைச்சேன். ஏன்னா நிறைய அதை பத்தி நேற்று முந்தா நாள் கடந்த 2-3 நாட்களா பேசிட்டோம். அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ரிஸ்க் என்னங்கிறது. அதனால அதை கேட்டாலே அதுல ஓரளவு நம்முடைய பொசிஷன்ல எந்த மாற்றமும் இல்லை. அதனால மற்ற கேள்விகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். இந்த ஐடி துறை குறித்து அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு முன்னால் அவங்களுடைய கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்முடைய ப்ரோக்ராமை ஃபாலோ பண்றவங்களுடைய இன்டெப்த் நாலேஜ் என்ன அல்லது புரிதல் என்னங்கிறது எனக்கு புரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா அவங்களே அனலைஸ் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஆப்போசிட் வியூஸை படிச்சாலே நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறது புரியும் நான் நினைக்கிறேன். குறிப்பா ஒரு நேரு கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாகப்பன் சார், கேன் யூ டெல் வாட்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ வேல்யூ அண்ட் யுவர் கரண்ட் அசெட் அலோகேஷன்? நினைச்சேன் இதை சாய்ஸ்ல விட்டுலான்னு பார்த்தேன். சரி சார், கடைசியா என்ன கேட்கட்டுமா சார்? கடைசியில நான் சொல்றேன், நான் நிச்சயமா பதில் சொல்றேன். சரிங்க சார், மகிழ்ச்சி சார். அதே மாதிரி சச்சின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தினம் கேபிஆர் மில்னே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல முதலீடு செய்யலாங்களா? அதுலயே செஞ்சா உத்தரவாதம் இருக்கா? அப்புறம் நீங்க அதுல எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்க? அதுல லாபம் கொடுக்கற கம்பெனியா? என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு சார். நிச்சயமா நான் அந்த டிசிஎஸ் பத்தி சொல்றீங்க, ஐடிசி பத்தி சொல்றீங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு நான் முன்பே விளக்கம் கொடுத்திருக்கேன். என்ன காரணம்னா, கொஞ்சம் நமக்கு தெரிந்த நிறுவனங்கள், நான் இப்ப டிக்ஜாம்னு சொன்னேன்னா எங்க தலைமுறையினர் நிறைய பேருக்கு தெரியும். இப்ப இருக்கவங்களுக்கு டிக்ஜாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு நிஜமாவே தெரியல. அதனால கொஞ்சம் நம்ம உள்ளூர்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனம் அல்லது அதிகம் அறிந்த நிறுவனங்கள் டிசிஎஸ் மாதிரி, இப்ப கேபிஆர் மில்னா கோயம்புத்தூர் அல்லது அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு புரியும். அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். அது சொல்லும் பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு கவர்னன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்கள், நீண்ட கால அடிப்படையில கொஞ்சம் செயல்பாடுகள் ஒழுங்கா இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயரை உதாரணம் இந்த மாதிரி தவறாக சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அந்த பங்குல வாங்கலாம், விற்கலாம். அதனாலதான் நம்ம சொல்லும் போது கூட கொஞ்சம் தவறான நிறுவனத்தை சொல்லிடாம கொஞ்சம் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண நிறுவனங்களை சொல்லுவோம்னு சொல்றேனே தவிர, இந்த நிறுவனங்களோட நீங்க முதலீடு செய்யலாமோ, வாங்கலானோ, விற்கலானோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் கேபிஆர் எனக்கு அடிக்கடி வர்றதுக்கு என்ன காரணம், நானே இந்த கேள்வியை படிச்சோன்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு காரணம் இருக்கலாம். அதனுடைய நிறுவனரை நான் சந்திச்சிருக்கேன். நாணயவிடன் அவார்ட்ஸ் அந்த டைட்டிலையும் பார்த்திருக்கேன். இந்துஸ்தான் சேம்பர்ல நாங்க 80 ஆண்டு கால அமைப்பு அது. அதுல அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆண்டு விழால அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அதனால எனக்கு தெரியும். பல பேரை அந்த நிறுவனத்துல ஆயிரக்கணக்கான பெண்களை வேலையும் கொடுத்து படிக்கவும் வைக்கிறாங்கிற செய்திகள்லாம் வெளிவந்த பொழுது அது என் நினைவில் இருந்தது. அவ்வளவுதானே தவிர இந்த வேலையில அது முதலீடு செய்யலாம், இது ஒரு நல்ல நிறுவனம் அல்லது நல்ல நிறுவனம், அதுல சிந்தனையும் இல்லை. இந்த வேலையில முதலீடு செய்யலாமா இல்லையாங்கிறத நீங்க ஒரு ஆலோசனை பெற்று செய்யறதுதான் கரெக்டா இருக்குமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க உங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு நிறுவனம் வந்துருச்சுன்னா கூட எங்களுக்கு உற்சாகமாயிருது சார். அகத்தியன் ஐயாதுரைங்கிற நேயர் ஐயா எல்லா செக்டாரும் ஏறுது, ஏன் இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை மட்டும் ஏற மாட்டேங்குது, எப்ப அதுக்கு விடிவு காலம் வரும்னு கேட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் தனியா பிரிங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியா பிரிங்க. ரியல் எஸ்டேட் துறை பெரிய அளவுல அதிகரிக்கலைங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதற்கு காரணம் சப்ளை. டிமாண்டுக்கு மேல சப்ளை இருக்குது. டிமாண்ட் ஏன் சப்ளை அளவுக்கு வளரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கிற இடத்துல எல்லாம் பட்டா போட்டு அதை பல மாடி கட்டடங்களா கட்டும் பொழுது வெர்டிகல் ரைஸ் ஆகும் பொழுது, அப்ப ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்ததுன்னா 2 வீடு இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்னைக்கு 20 வீடு இருக்கு. அப்ப சப்ளை ஆட்டோமேட்டிக்கா கூடுது பெரிய நகரங்கள். 2வது விஷயம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தலைமுறை குளோபல் சிட்டிசன்ஸா இருக்காங்க. இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவங்க இன்னைக்கு பெங்களூர்ல இருக்காங்க, 2 வருஷம் கழிச்சு அவங்க யூஎஸ்ல போஸ்டிங் போடுறாங்க, அங்க 2 வருஷம் கழிச்சு திரும்ப இந்தியாவுக்கு வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு, அங்க இருந்து இன்னொரு பாம்பேக்கு இப்படி இருக்கிறதுனால எந்த ஊர்லயும் ஒரு வீடு வாங்குறது இல்ல அல்லது அப்படிங்கிற இருக்காங்க. 3வது அப்படியே ஒரு வாங்க நினைத்தாலும் இந்த தலைமுறை இப்ப இருக்கு 20-25 வயசு பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு குழந்தையா இருப்பாங்க அந்த குடும்பத்துல, அல்லது 2 பேரா இருப்பாங்க, பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க, பையனா இருப்பாரு, இன்னும் அந்த பையனுக்கு தான் சொத்தை கொடுக்கறதுங்கிற முறை சில பேர்ல இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தைங்கிறதுனால அவருக்கு தான் கொடுக்குறேன்னு இருக்கலாம். அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தை அவருக்கு தான், அவர் திரும்ப அடிஷ் கூடுதலாக எதுக்கு வீடு வாங்கணும்? அதனால பல பேர் என்ன பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி முறையில முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனால தேவை குறைவா இருக்கு. கோ லிவிங் எப்படி கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் அந்த மாதிரி கோ லிவிங்கிறது இப்ப பாப்புலர் ஆகுது. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 3 பெங்களூர்ல, சென்னையிலயும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பூர்ல டெக் சிட்டி கிட்ட இப்ப பண்றதா ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தேன். அங்க 3 ரூம் இருக்குன்னா 3 ரூமே தனியா நபர்களுக்கு கொடுத்துறது, 3க்கும் காமனா ஒரு கிச்சன், ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்வதுன்னு வந்ததுனாலையும் தேவை குறைவா இருக்கு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. நிச்சயமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பங்குகளுடைய விலையும் கூடி இருக்கு. நல்ல உதாரணம் ராம்கோ சிமெண்ட் பங்கு உதாரணம் சொன்னோம்னா அதை
வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, இல்ல வாங்கலாமான்னு கேக்குறாங்க. ராம்கோ சிமெண்ட் 700-800 ரூபாய் இருந்த அந்த பங்கு இன்னைக்கு ஒரு ஒரு 2 ஆண்டுகள்ல 1150 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி லார்சன் டியூப்ரோ 3000 ரூபாய்க்கு அருகாமையில் இருந்தது. இந்த ஒரு 1.5 ஆண்டுகள்ல 4000 ரூபாய் தாண்டியது. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 25% 30% வளர்ச்சி எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல பங்குகள் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில. ஏறாம இருக்க பங்குகளும் இருக்கு. பட் ஏறலைன்னு நம்ம முழுக்க முழுக்க அதை புறந்தள்ள முடியாது. நிறுவனங்களுடைய விலை ஏறிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜம்பு குமரன்ங்கிற நேரு வந்து இந்த பாண்ட் வந்து சந்தையில் விற்பனைக்கு வருமா, லாக்கின் பீரியட் இருக்கும்போது தனிநபர் வைத்திருக்கும் பாண்டை விற்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. பாண்ட் சந்தையில் விற்பனைக்கு வருமா? வருது. பாண்டெல்லாம் நிறைய வந்திருக்கு முன்னால. பாண்ட் என்சிடிஸ் சொல்றது நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ். அதே மாதிரி கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸும் ஒரு கட்டத்துல வெளியிட்டார்கள். அது எல்லாமே நீங்க என்எஸ்சியினுடைய அந்த பாண்ட் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்கிறதும் இருக்குது. நிறைய பார்த்திருக்கலாம் நீங்க. மத்திய அரசு வெளியிடக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய 800 காமராஜ் போர்ட்டெல்லாம் வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்தது. அந்த மாதிரி இருக்கு. பல குழுமங்கள் வெளியிட்ட பங்குகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத பாண்ட்ஸும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா லிக்விடிட்டி ரொம்ப குறைவு. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்காத பாண்டா இருந்ததுன்னா அதனுடைய ஒளிவு முறைவற்ற தன்மைங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும் பொழுது லிஸ்டிங் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணணும் அந்த நிறுவனம். அந்த லிஸ்டிங் அக்ரிமெண்ட் படி அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை தொடர்ந்து பங்குச்சந்தைக்கு தெரிவிக்க வேண்டும், முறையாக தெரிவிக்க வேண்டும், குறித்த காலத்துல தெரிவிக்க வேண்டும். லாப நஷ்டமோ பங்குச்சந்தை அந்த நிறுவனத்துடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல சேஞ்ச் இருந்தாலோ, கீ மேனேஜரியல் பர்சன்ஸ்ல சேஞ்ச் இருந்தாலோ, ஆடிட்டர் மாறுதல்கள் இருந்தாலும், எந்த முக்கியமான மாறுதல்கள், புதிய பங்கு வெளியீடு, விரிவாக்க பணிகள் எது இருந்தாலும் தெரிவிக்கணும்னு இருக்கு. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனங்களாக அதனுடைய பாண்டா இருந்ததுன்னா இவ்வளவு கடுமையான சட்டத்திட்டங்கள் கிடையாதுங்கிறதுனால விலையில கூட ஒளிவு முறையற்ற தன்மை கிடையாது. அதுல கொஞ்சம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத பாண்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரிஸ்கை முழுமையாக புரிந்து கொண்டு AAA ரேட்டடா இருந்து அது ஒரு நல்ல தரமான ப்ரொமோட்டர்ஸா இருந்தா அதுல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கவங்க பண்ணலாம். இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. லாக்கிங் பீரியடுங்கிறது சில சமயம் வந்து ஒரு 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியே அந்த மாட்டை விற்கிறாங்க. அப்ப இந்த 3 ஆண்டு கழித்து தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கடையில வேணும்னா நீங்க வேற யார்ட்டையாவது விற்கலாம். அதுக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து அதை அலோவ் பண்றாங்க. லாக்இன் இல்ல, அது வந்து 3 ஆண்டுகள் முதிர்வடையக்கூடிய அந்த பாண்டா இருந்ததுனால் அல்லது 5 ஆண்டுகளில் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கடையில நீங்க வேற ஒருத்தட்ட விற்கிறத யாரும் தடை செய்ய முடியாது. இந்த பாண்டை பத்தி பேசுறப்ப ஸ்ரீனிவாசுலுங்கிற நேரு கேட்டிருக்காரு, சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டட் அந்த பாண்ட்ஸ்ல எனி ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு கம்பேர் டு அந்த எஸ்பிஜி. எஸ்ஜிபியோட கம்பேர் பண்ண முடியாது. சாவரின் கோல்ட் பாண்டுங்கிறது தங்கத்தின் அடிப்படையிலானது. இப்ப இவர் சொல்றதெல்லாம் வந்து வெறும் கடன் பத்திரங்கள், அரசு வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள். மாநில அரசு, தமிழக அரசா இருக்கலாம், யூபி அரசா இருக்கலாம், பல அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள். அது அரசு அதன் பின்னணியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தைரியமா வாங்கலாம். 100% சேஃபான நம்ம அரசை எவ்வளவு நம்புறோங்கிறத பொறுத்து இருக்கு. அரசையே நம்பலைன்னா அப்ப நம்ம அதை நம்ப கூடாது. அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இது வந்து எங்க வாங்கலாம்னா, இப்ப இது வந்து முன்பெல்லாம் இது வாங்குறது கஷ்டம், ரொம்ப கடினமாக இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க கேட்கறதுன்னு. இப்போ நம்ம சில நிகழ்ச்சிக்கு முன்பு நம்ம பத்தி விரிவா பேசியிருக்கோம். ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு. ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளம் அது மொபைல் ஆப்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. நீங்க மொழி புரியாதவர்கள் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், தமிழ்லயும் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ அல்லது இந்த இணையதளத்துல போயோ உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பேன் எல்லாம் அப்லோட் பண்ணி உங்களை ஒரு தடவை பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அவ்வப்பொழுது மாநில அரசுகள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் குறித்த விவரங்கள் அங்க இருக்கும். அதுல நீங்க விண்ணப்பிக்கலாம். பிட் பண்றது ஏல முறையில் வெளியிடப்படும். நீங்க அது உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா இல்ல. அது விலையை பொறுத்து, அந்த வட்டியை பொறுத்து இருக்கு. ஆனா பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு 6.25% இருந்து 7%, 7.05 அவ்வளவுதான் இருக்கும். அது வந்து பெரிய 8%, 9% எல்லாம் மாதிரி இருக்காது. 7%க்குள்ளதான் பெரும்பாலும் இருக்கும் சராசரியாக. ஆனால் மிக பாதுகாப்பானது. இரண்டாவது, நீண்ட காலத்திற்கு ஒரு 2030, 35 அப்படின்லாம் முதிர்வடையக்கூடியதெல்லாம் வரும் பொழுது இன்னும் அதை விட முதிர்வடையக்கூடியதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்திற்கு நமக்கு வந்து இப்போதைக்கு 7% குறைவா இருந்தாலும் அந்த காலகட்டம் முழுவதும் அது வந்து பிக்சட் ரேட்டா இருந்ததுன்னா அந்த ரேட் கிடைக்கும்ங்கிறதுனால அதை நோக்கி போவர்கள் இருக்காங்க. குறைந்தபட்சம் இதுல நல்ல விஷயம் என்ன, குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கூட நீங்க முதலீடு செய்யலாம். திரும்ப விற்கணும்னு நினைச்சா அதே இணையதளம், அதோடு இணைந்த இன்னொரு இணையதளம் அவங்க கொடுத்திருக்காங்க, இந்த 2ஆம் கட்ட சந்தைக்குன்னு. அதுல போய் நீங்க விற்பனை போட்டு வைக்கலாம். இந்த விலைக்கு நான் இதை விற்க தயாரா இருக்கேன்னு. நடந்தா அது நடக்கும், நடக்கலன்னா இல்ல. ஒரே ஒரு சின்ன சிக்கல், இதுக்கு பெரிய லிக்விடிட்டி இன்னும் வரல. அதாவது நீங்க வாங்குறது விற்கிறது ரெண்டுமே வந்து உடனே நீங்க நினைச்சப்ப வாங்குறதோ நினைச்சப்ப விற்கிறதோ முடியாது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, விற்பனை வரும்பொழுது வாங்கலாம். வாங்குவதற்கு ஆட்கள் இருந்தால் இருக்கலாம்ங்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். சந்தோஷ் குமார் நேரு இதை வச்சுதான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இஃப் வி செல் எஸ்ஜிபி ஆஃப்டர் 1 year 1.25L LTGC exemption is allowed or we need to pay 12.5% for entire profit?
அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த தங்க பத்திரங்கள்ல வந்து 1 வருஷம் கழிச்சு வித்தா அது வந்து நீண்ட கால மூலதன ஆதாயமாக கருதப்படும். நீண்ட கால மூலதன ஆதாயமாக கருதப்படும் பொழுது நீங்க வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் இடையில இருக்கக்கூடிய லாபம் வந்து ₹1,26,000 கீழே இருக்கும் வரைக்கும் அதுக்கு பூரண வரி விலக்கு உண்டு. வருமான வரி கிடையாது. ஓகே, அது வந்து நீங்க பங்குச்சந்தையில் செய்த முதலீடையும் சேர்த்துக்கணும், அதுல வரக்கூடிய லாபத்தையும் சேர்த்துக்கணும். ஒட்டுமொத்தமாக நீண்ட கால மூலதன ஆதாயம் என்று சொல்லக்கூடிய LTCG ஒரு ஆண்டில் ஒரு தனிநபருக்கு ₹1,50,000 இருந்தா அதற்கு வருமான வரி கிடையாது. அது சாவரின் கோல்ட் பாண்டுக்கும் அப்ளிகபிள். அந்த ₹1,50,000 தாண்டும் பொழுது 12.5% அதுக்கு வந்து நீண்ட கால மூலதன ஆதாய வரி கட்டணும். ஒருவேளை நான் வந்து 1 வருஷத்துக்குள்ள வித்தா என்ன சார் அப்படின்னா, 1 வருஷத்துக்குள்ள வித்து அதுல வரக்கூடிய லாபத்திற்கு நீங்க எந்த வருமான வரி ஸ்லாப்ல வர்றீங்களோ அந்த வருமான வரியை கட்டணும். அது 5, 10, 15, 20, 30 எந்த வருமான வரி ஸ்லாப்ல வர்றீங்களோ அந்த ஸ்லாபை நீங்க கட்ட வேண்டி இருக்கும். அதனால நீங்க அதை விற்கிறதுக்கு முன்னால இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ஒரு டெசிஷன் எடுக்கும். இதையும் ஒரு கருத்துல எடுத்துக்கணும். இதை மட்டும் கரைச்சிட்டு நீங்க எடுக்கக்கூடாது. சில சமயம் வந்து நீங்க இந்த வரியை மிச்சப்படுத்துறதுக்காக வச்சிருப்பீங்க, தங்கத்தினுடைய விலை இறங்கி போயிடும், அப்ப லாபம் போயிடும். நீங்க அதுக்கு வரியாவே கட்டிட்டு போயிடலாம் சில சமயங்கள்ல. சோ அந்த ஒரு கெஸ்டிமேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெஸ்டிமேட் பண்ணிட்டு அதை பண்றது பெட்டர். இதை பத்தி நம்ம போன வாரம் விரிவாக கூட பேசணும். நீங்க வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் வெளியிடப்படும் பொழுதே வாங்கி இருந்து முதிர்வடையும் பொழுது வித்தால் தான் அதனுடைய மொத்த லாபத்திற்கும் பூரண வரி விலக்கு உண்டு. நீங்க வெளியிடப்படும் பொழுது வாங்கி நடுவுல சந்தையில் வித்தாலோ, அல்லது நடுவுல வாங்கி சந்தையில் வாங்கி முதிர்வடையும் பொழுது கொடுத்தாலோ, அல்லது நடுவுல சந்தையில வாங்கி நடுவுல சந்தையில வித்தாலோ, இந்த 3 சிச்சுவேஷன்லையும் அது ஓராண்டுக்கு மேலேன்னா 12% டாக்ஸ், ஓராண்டுக்குள்ளேன்னா உங்க டாக்ஸ் பிராக்கெட்ல வரும். ஓராண்டுக்கு மேல இருக்கும்போது மட்டும் அந்த ₹1,50,000 டாக்ஸ் லிமிட்டுக்குள்ள நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். பிரதீபாங்கிற நேயர் வந்து SBI பேங்க் ஒரு டம்மி பேங்க் என்றும் ஓவர் வேல்யூட் என்றும் ஒரு யூடியூப்ல சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க சார். சார், இது வந்து ஓவர் வேல்யூடா இருக்கலாம் சார், அண்டர் வேல்யூடா இருக்கலாம். எனக்கு அதை பத்தி தெரியல. அது வந்து ஒவ்வொருத்தரும் என்ன வேல்யூவேஷன் பாக்குறோமோ அதை பொறுத்து இருக்கு. பட் டம்மி பேங்க் நிச்சயமா அதை சொல்ல முடியாது. இந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்த அந்த காலண்ட்ல பாத்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேல 21,000 கோடின்னு நினைக்கிறேன். நம்ம போன வாரம் அதை பத்தி பேசணும். சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி இருக்கிறது அந்த வங்கிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. 2வது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், காசா அப்படின்னு. அது அதிகமா இருக்கக்கூடிய வங்கிகள் அவங்களுக்கு வந்து அடக்க விலை குறைவு. அந்த டெபாசிட் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதிக வட்டி, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வட்டியே கொடுக்கறது இல்ல, ஸ்வீப் அக்கௌண்டா இருந்தாலும் இல்லையா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டியே கிடையாது, குறைவான வட்டி. பிக்சட் டெபாசிட்டுக்கு வட்டி கூட. பிக்சட் டெபாசிட்டா இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வங்கியா இருந்தால் அவர்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் குறைவு. அதனால அவர்களுடைய நிம்னு சொல்லக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமா இருக்கும். அந்த முறையில அவங்க ஸ்டேட் பேங்க் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லக்கூடிய நிம் வந்து இந்த குவார்டர்ல அதிகமா இருந்திருக்கு. அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லக்கூடிய என்ஐயும் அதிகமா இருந்திருக்கு. அதனால இந்த வங்கியை நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியாது. இதனுடைய வேல்யூவேஷன் இப்ப அதிகமா இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தருடைய பர்செப்ஷனை பொறுத்து இருக்கு. இப்ப முதலீடு செய்யலாமா இல்லையாங்கிறது ஒரு நல்ல ஆலோசனையை பெற்று அந்த முடிவு எடுக்கலாமே தவிர நிச்சயமா அதை வந்து ஒரு டம்மி பேங்க்னோ அல்லது ஒரு இதுன்னு நம்ம புறந்தள்ள முடியாது. அது ஒரு ஸ்திரமான வலுவான, இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வங்கியா தான் நான் பாக்குறேன். அதுல எந்த விதத்திலையும் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. முதலீடு நீங்க வந்து பார்த்து உங்களுடைய வேல்யூவேஷனுக்கு ஏற்ப அது இருக்கிறதா, உங்களுடைய ஒட்டுமொத்த போர்ட்போலியோல அதற்கு எங்க அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த முடிவு எடுக்கிறது நல்லது. சூப்பர் குமார்ங்கிறவர் வந்து 2 பேட்டர்ன் சொல்றாரு. ஒன்னு வந்து FIIS பையிங், DIIS செல்லிங். செகண்ட் பேட்டர்ன் வந்து DIIS பையிங், FIIS செல்லிங். எந்த பேட்டர்ன் சந்தைக்கு ஏற்றம் இறக்கம் தருகின்றனன்னு கேட்டிருக்காரு. நீங்க சொல்றது பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. FIIS பையிங், DIIS செல்லிங், DIIS பையிங், FIIS செல்லிங் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? பொதுவாக பாத்தீங்கன்னா FII வாங்கும் பொழுது சந்தை ஏறுதுங்கிறத பொதுவாக கடந்த ஆண்டுகள்ல பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீப காலமாக அது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. DIIS வாங்கும் பொழுது மார்க்கெட் ஏறுது. பட் DIIS வந்து அந்த வலுவான நிலையில முன்பு இல்லை. இப்ப அந்த வலுவான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து DIIS ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப வித்தாங்கன்னா கூட திரும்ப அந்த பணம் முழுவதும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கும். அதனால மீண்டும் அது சந்தைக்கு வரும். FIIS வந்து வித்து பணத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அது திரும்ப வரலாம், வராமல் போகலாம். அதனால FIIS விற்கிறதுங்கிறது பொதுவாக சந்தையால நெகட்டிவா பார்க்கப்படும். FIIS வாங்குறதுங்கிறது DIIS வாங்குறதை விட அதிகமாக பாசிட்டிவா பார்க்கப்படும்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் அந்த சூழல் மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஜோசப் அப்படிங்கிற நேயர் வந்து நம்ம நாட்டுக்கு நாம இறக்குமதி செய்யற பொருளுக்கு நாம தானே டாரிஃப் போடணும், ஏன் அமெரிக்கா செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படி கிடையாது. இப்ப நம்ம நாட்டை விட்டு ஏற்றுமதி ஆகிற பொருளுக்கு கூட சில சமயங்கள்ல நம்ம வரி போடுறோம். அந்த பொருள் நம்ம ஊர்ல இருக்கணும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிமாண்டை மீட் பண்றதுக்கே அது பத்தல, வெங்காயமா இருக்கலாம், விலை திடீர்னு ஏறுது, அப்ப அதை ஏற்றுமதி செய்யறாங்க, அதை தடை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அது மீதான ஏற்றுமதி வரியை நம்ம கூட்டுவோம். அப்ப
அப்ப நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களும் அதன் மீது வரி போடுவோம். அங்க போய் இறங்கும் பொழுது அந்த நாட்டிலையும் வரி போடுவாங்க. அல்லது ரெண்டுக்கும் வரி இல்லாமல் இருக்கலாம். ஏற்றுமதிக்கு மட்டும் வரி இருக்கும், இறக்குமதிக்கு வரி இல்லாமல் இருக்கலாம். அல்லது இறக்குமதிக்கு மட்டும் வரி இருக்கும், ஏற்றுமதிக்கு வரி மாற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்தந்த நாட்டினுடைய அந்த பொருளினுடைய உற்பத்தி எவ்வளவு அதிகமா இருக்கு, எவ்வளவு சர்ப்ளஸா இருக்கு, அல்லது எவ்வளவு ஷார்டேஜா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அது அந்த வரி விகிதம் நிர்ணயிக்கப்படுகிறது. யார் வரி போடுறாங்க, எவ்வளவு போடுறாங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம், நம்ம நாட்டுக்கு நாம் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு நம்ம நாட்டு டாரிஃப் போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, அமெரிக்கா அவங்களுடைய உள்ளூர் வரியை தவிர வேற எதுவும் போடலையே, நீங்க தான் 200% எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கிற குற்றச்சாட்டையும் கடந்த காலங்களில் வைத்திருக்கிறார். லக்ஸுரி குட்ஸுக்கெல்லாம் நீங்க 200 மடங்கு டியூட்டி எல்லாம் ஒரு காலத்துல போட்டுக்கிட்டு இருந்தீங்களே அப்படிங்கறது இன்னைக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம பாக்குறோம். இது எல்லாமே ஒரு பொருளாதார பார்கெனிங் சிப்ஸா தான் இருதரப்பு நாடுகளும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கு. சார், சந்தோஷ்குமார் கேட்ட முதல் கேள்வி சார். சந்தோஷமான கேள்வி. உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ சார், அசெட் அலோகேஷன் சார். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நான் இந்த பங்குச்சந்தைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. நான் பங்குச்சந்தைக்கு வந்த பொழுது இந்த பங்கு தரகு அப்படிங்கிற தொழில் கிடையாது, வியாபாரம் கிடையாது. இது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி. இது ஒரு ப்ரொஃபஷன் தான். என்னுடைய சீனியர் எஸ்.கே. ரங்கநாதன் அவர் சொன்னாரு, நம்ம விளம்பரம் பண்ணக்கூடாதுரா அப்படிம்பாரு. அவர் என்ன கூட பல வயது மூத்தவர், வாடா போடாம்பாரு. விளம்பரம் பண்ணக்கூடாது, நம்ம இது வியாபாரம் கிடையாது, நம்ம யார்ட்டையும் போய் மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படின்லாம். அந்த மாதிரியானது. இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு கணவனுடைய போர்ட்போலியோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அவருடைய மனைவியே நாளைக்கு கேட்டாலும், நான் உங்க கணவருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்புறேன், வாங்கிங்கன்னு தான் சொல்லணும் அப்படிங்கறத அவர் சொல்லிக் கொடுத்த எத்திக்ஸ். எங்க இதுல அந்த மாதிரியான ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த டைவர்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் அதிகமா நடக்கும் பொழுது, அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்கன்னு கணவனுடைய மனைவி கேட்டாலோ, மனைவியுடைய கணவன் கேட்டாலோ, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவருடைய பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அது அனுப்பப்படும் அப்படின்னு தான் சொல்றோம். சோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட பேசி என்ன ஆக போகுது? அதோட இல்ல, இது ஒரு ராங் மிஸ்லீடிங்காவும் இருக்கும். நான் செய்த தவறுகள் நிறைய இருக்கு, அதை பத்தி வேணா இன்னொரு நாள் நான் பேசுறேன். நான் செய்த தவறுகள் என்னன்னு வேணாம். நான் அதை நீங்களும் பின்பற்றினா தவறுதான் செய்ய போறீங்க. அதனால அது சரியா இருக்காது. பட் ஆனால் ஒரு அசெட் அலோகேஷன்ங்கிறது பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், நான் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த அசெட் அலோகேஷனை நானே பல முறை ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்? ரொம்ப முக்கியமான ஒரு பதில் இது. நான் பேசக்கூடியது ஒரு பொதுவெளியில பொதுமக்களுக்கு, பரவலான மக்களுக்கு. அதே ஒரு தனிநபரை சந்திச்சு பேசும்பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இதேவா இருக்கலாம், இதுல இருந்து மாறுபட்டும் இருக்கலாம். ஏன்னா அவருடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து, அவருக்கு பங்குச்சந்தை குறித்த புரிதலை பொறுத்து. என்னுடைய சின்ன வயதிலிருந்து நான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரே பிக்சட் முதலீடு, பிக்சட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீடுன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 30 வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பொது சேம நல நிதி அஞ்சல் இதுல இருக்கு இல்லையா, அதை தவிர நான் பிக்சட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட்னு ₹1 கூட போட்டதில்லை. பட் நான் இது எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு 30% 40% ஒரு உத்தரவாதமான வருமானம் வரக்கூடியதுல போடுங்கன்னு உங்களுக்கு சொல்லுவேன். நான் அதை பின்பற்றதில்லை. ஏன்னா என்னுடைய முதலீடு முழுவதும் பங்குச்சந்தையை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா அதனுடைய ரிஸ்க் முழுவதும் எனக்கு புரியும், அதுல வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எனக்கு புரியும். இது எனக்கு முழு நேர வேலை. அதனால அதை நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இதை தவிர வேலை கிடையாது. அப்ப நான் என்னுடைய போர்ட்போலியோ நான் போய் உங்கள்கிட்ட சொல்றதுனால என்ன கிடைக்க போறது? சோ ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நான் அசெட் அலோகேஷன் பண்ணிருக்கேன். ஆனால் என்னுடைய அசெட் அலோகேஷன்ல ஹை ரிஸ்க் அசெட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறதுனால அந்த எக்ஸாக்டா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணிருக்கேங்கிறத சொல்றது ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்காதுன்னு நான் கருதுறேன். வேற ஒண்ணு ஓப்பனா சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல. நீங்க சிபிக்கு நான் தனியா வேணா சொல்றேன், நீங்க வெளியிடாம இருக்கல. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்ல டிஸ்கஸ் பண்றேன் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.